எப்பெல்லாம் இந்த உலகம் நீங்கள் பண்ணுற விஷயத்த அது முடியாது பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்பெல்லாம் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு சம்பவங்கள் முன்னுதாரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. நேற்றுக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. அது மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் நேற்றுக்கு நம்ம அன்பு சகோதரி ஜெமிமா பண்ணாங்க. போன டோர்னமெண்ட்டில், வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் அவங்க பர்ஃபார்மன்ஸில் உள்ள லிஸ்ட்லேயே இல்லை. இன்றைக்கி டோர்னமெண்ட்டில் தன்னுடைய தனித்திறமையை நிரூபிச்சிருக்காங்க. பெண்களுக்கெல்லாம் கிரிக்கெட் வாரியம், கிரிக்கெட் டீம் வேணுமா அப்படின்னு எத்தனையோ தடைகள் ஆரம்ப கட்டத்தில் வந்துச்சு. எங்களுக்கும் ஒரு கிரிக்கெட் டீம் வேணும், நாங்களும் ஆண்களைப் போல அல்லது அதற்கு மேலே மிகச்சிறந்தவர்கள் தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நேற்றைய ஒரே மேட்ச்சில் உறக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய தனிப்பட்ட வெற்றிக்காகவோ என்னுடைய தனிப்பட்ட சாதனைக்காகவோ நான் கிரிக்கெட் விளையாடலை. ஒட்டுமொத்த இந்தியர்களின் உணர்வுகளை பெருமைப்படுத்துறதுக்காகவும் ஒட்டுமொத்த இந்திய அணியை ஜெயிக்க வைக்கிறது தான் என்னுடைய வெற்றி, அதற்காகத்தான் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. நண்பர்களே, சுற்றி நடக்கிற இந்த சூழல்கள்லாம் விஷயத்துலையெல்லாம் நம்ம தினம் தினம் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. யாரெல்லாம் உங்களை முடியாது, நடக்காது, ஆகாதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களோ அவங்கள ஒரு நாளை நீங்கள் வாயடைக்க வைக்கணும்னு சொன்னால் இது மாதிரியான நிகழ்வுகளை விடாமுயற்சி பண்ணி நீங்கள் நிகழ்த்தி காமிக்கணும். ஹெட்ஸ்அப் நம்மளுடைய இந்தியன் டீம் ஃபார் ஃபீமேல். தேங்க்யூ.